மா கை கொடு கை கொடு கையை கொடு. நமக்கு வெற்றி வெற்றி வெற்றிமா. ரொம்ப நாள் கழிச்சு நீ நினைச்ச மாதிரி ஒரு காரியத்துல எல்லாரும் அசந்து போற மாதிரி எல்லாருமே வெற்றியை பாத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆளாளுக்கு சேதுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளமதாமா இருக்காங்க. ஒண்ணு மட்டுமா, எல்லாருக்குமே இந்த அதிர்ச்சியை கொடுத்தது நீதாம்மா. நீ தூள் பண்ணிட்ட. அதுக்கு இல்லம்மா, நம்ம வீட்டு தாய் கிழவி தாலி கட்டுற நேரத்துக்கு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கையில குழந்தையோட உள்ள நுழைஞ்சிருச்சு. கிட்டி மேல சத்தத்துல கிழவி கத்துனது யார் காதுலயுமே விழல, யாரும் பார்க்கவும் இல்ல. அந்த நேரம் பார்த்து நீ ஒண்ணு பண்ணியே. கிழவி உள்ள வரத்துக்குள்ள நீ நாத்தனார் முடிச்சு போட்டு. என்னம்மா? சீக்கிரம் போடி போ. சேது கிளவிய பாத்துட்டு எங்க தாலி கட்டாம விட்டுற போறான்னு டக்குன்னு தாலிய வாங்கி முடிச்சு போடுன்னு சொன்னியே. ச்சே, இந்த சமயோஜித புத்திதாம்மா உன்கிட்ட நான் பார்த்து அசந்து போனது. ஏண்டி, சம்பிரதாயத்துக்கு சேது ஒரு முடிச்சாவது போட்டானா இல்லையா? இல்ல 3 முடிச்சும் நீயே தான் போட்டியா? மா, சேது தாலிய கழுத்துக்கு பின்னாடிதாம்மா கொண்டு போனா. அவங்கிட்ட இருந்து தாலிய புடுங்கி முடிச்ச நீ போட்டுடு தம்பின்னு சொல்லி 3 முடிச்சு போட்டது நான் தான். ஆனா ஊர்ல இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் சேதுதான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலிய கட்டியிருக்கான். அவளை பொண்டாட்டியாவும் ஏத்துக்கிட்டானே ஆயிடுச்சு. இங்க பாரு, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தாண்டி வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஏமா, மூச்சு விட மாட்டேனே. எப்படியோமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட்டணி வெற்றி அடைஞ்சிருச்சு. செல்ல பொண்ணு. பதில் சொல்லுங்கம்மா. இன்னொரு குழந்தைங்க. மா, என்னமாச்சு? ஏன் அழற? பதில் சொல்லுமா. இதானோ நீ குழந்தைய புடி குடுக்கா. ஏய், உட்காருடி. இருங்கம்மா. ஏய், அல்லடி மெல்ல தமிழே. இப்ப எனக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? என்னோட இன்னொரு குழந்தை எங்க இருக்கு? பதில் சொல்லுங்க. ஆமாண்டி, உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தை தான். உனக்கு முதல்ல பிறந்தது ஆண் குழந்தை, 2வது பிறந்தது தான் பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை தான் இங்க இருக்கு. அப்போ எனக்கு பிறந்த ஆண் குழந்தை எங்க? என்னோட இன்னொரு குழந்தை எங்க? சொல்லுங்க. அந்த குழந்தை எந்த குடும்பத்துக்கு போய் சேரணுமோ அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன். அந்த குழந்தைய வளர்க்கறது ஆளாக்குறது எல்லாமே அவங்க பொறுப்புன்னு சொல்லி குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். அம்மாச்சி, அம்மாச்சி, குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? தமிழே, ஐயோ தமிழே, 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 என்ன தமிழ்? ஐயோ பாத்துமா, என்னாச்சு? அம்மா, யார் நீங்க? ஏன் குழந்தைய கொண்டு போய் யார்கிட்டயும் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எந்த உரிமையில பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தைய தூக்கிட்டு போனீங்க? எந்த தைரியத்துல என்கிட்ட இருந்த குழந்தைய எடுத்துட்டு போனீங்க? பதில் சொல்லுங்க அம்மாச்சி. எனக்கு ஏன் உரிமை இல்ல? நான் ஏண்டி இங்க இருந்து உன் பிள்ளைய தூக்கிட்டு போக கூடாது? இங்க பாரு, இந்த 2 குடும்பத்துக்கும் பெரிய மனுஷி நான் தான். நீ பெத்த பிள்ளைகிட்ட உனக்கு எம்புட்டு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை
என் கொள்ளு பேர மேல எனக்கு இருக்குடி. என் பேரனை கொண்டு போய் என் மகன் வீட்டுல குடுக்கணும், அவனை வளர்க்குற பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அதத்தான் இப்ப செஞ்சிருக்கேன். இது ஏன் முடிவுடி. அம்மாச்சி, தமிழ் என்ன தைரியம் இருந்தா என் குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பியா? அது ஏன் குழந்தை, ஏன் உறவை வேண்டான்னு சொல்லி என்ன அத்தை விட்டு குடும்பத்துல போய் என் குழந்தைய கொடுத்துட்டு வந்திருக்கியா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா? ஐயோ, பெத்த தாய் கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சிருக்கீங்களே, இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு என் குழந்தைய கொண்டு போய் கொடுக்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு வர சொல்றீங்க. இதுல 2 குடும்பத்துக்கு பெரிய மனுஷன்னு சொல்றீங்க. பெரிய மனுஷன் செய்யற காரியமா இது? இப்படி என் புள்ளைய தூக்கிட்டு போய் அங்க கொடுக்கறதுக்காக தான் என் வீட்டுக்கு வந்தியலா? தமிழ் மா, எனக்கு அப்படிதான் தோணுது. எதுக்காக என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சீங்க? நீங்க புள்ளைய கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வருவியா? நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அம்பட்டு லேஸ்ல என் புள்ளைய நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அதான் உங்க பேரன் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி புது மாப்பிள்ளையா இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, உங்க பேரன் தான் என் புள்ளைய பாத்துப்பாரா? அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் புள்ளைய எம்படி துச்சமா நினைப்பாங்க, எம்படி பாரமா நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இருக்கும் போது என் புள்ளைக்கு அப்படி ஒரு அவமானம் நடக்கிறதுக்கோ, என் புள்ளைய யாரும் அப்படி கொடுமைப்படுத்துறதுக்கோ நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பவே நான் அந்த வீட்டுக்கு போறேன். போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு என் புள்ளைய நான் கொண்டு வரல. என் பேர் தமிழ்ச்செல்வி இல்ல. ஐயோ, தமிழ்ச்செல்வி. ஏய், மா, என்ன விடுமா. வேணாம் தமிழ், சொன்ன கேளு. தமிழ், தமிழ். தமிழ் தமிழ் ஐயோ என்ன தமிழடி அக்கா, என்னாச்சு இவளுக்கு? ஏங்க இங்க போடா, கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் போடா. தமிழ், தமிழ். தமிழ், கண்ணை திறந்து பாருடி. எந்திரடி. என்ன செல்லம், என்ன தங்கம்? என்னடா தங்கம்? வயசு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு உடனே புறப்பட்டுறாதிய. இருந்து கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு போலாம். சரிங்க மச்சான். கருப்பு, ஆமா நீ போய் அந்த நாற்காலி எடுத்து சரிம்மா.